வணக்கம் guys. இந்த வீடியோ எதுக்காக பாத்தீங்கன்னா நேத்து ஜியோ ஹாட்ஸ்டார்ல செகண்ட் லவ் அப்படின்னு சொல்லி ஒரு சீரிஸ் அப்டேட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி எனக்கு பர்சனலா பிடிச்சிருந்ததை உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். சோ இதை பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஒரு பர்சன் கொஞ்சம் தெரிஞ்சவங்க தான் அவங்களுக்குள்ள சில கேள்விகள் என்கிட்ட கேட்டாங்க. செகண்ட் லவ், செகண்ட் மேரேஜ் இதெல்லாம் நீ ஏன் ப்ரோமோட் பண்ற, இதெல்லாம் இவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. சோ இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. சோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஒருவேளை ஹஸ்பண்ட் இறந்துட்டாலோ இல்ல மனைவி இறந்துட்டாலோ, அதாவது விடோவா இருக்கிறவங்க ரீமேரேஜ் பண்ணா அதை இந்த சொசைட்டி அக்செப்ட் பண்ணிக்குது. அப்ரிஷியேட் பண்றீங்க இல்லையா? அது கூட அப்போலாம் இல்ல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி அப்டேட் ஆயிட்டே வரீங்க. ஆனா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பயங்கரமான ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, டெய்லி சந்தேகம், டெய்லி சண்டை, அடிதடி, பிரச்சனை. இப்படிப்பட்ட லைஃப்ல இருந்து ஏன் வெளியில வரக்கூடாது சொல்லுங்க. ஆக்சுவலி இந்த செகண்ட் லவ் ப்ரோக்ராம் வந்து நான் கூட ஃபர்ஸ்ட் ஏதாவது டிராமா, நிறைய ஷோஸ் வருது இல்லையா, அந்த மாதிரி டிராமாவா இருக்கும் தான் பார்த்தேன். பட் அவங்களோட ரியல் பெயின் அதுல காட்டுறாங்க. ஃபெயிலியரா இருக்கட்டும் இல்ல இந்த டிவோர்ஸ்ன்றது லைஃப்ல ஃபெயிலியர் கிடையாது. ஆக்சுவலா நமக்கான செகண்ட் சான்ஸ், ஒரு செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம லைஃப் எப்படி கஷ்டமா இருந்ததோ அந்த லைஃப் அழகா மாத்துறதுக்கு நம்மளே சூஸ் பண்ண ஒரு விஷயம் தான். சோ இந்த செகண்ட் லவ், செகண்ட் மேரேஜ்ன்றது. சோ பர்சனலா எனக்கு இந்த ஷோ ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ இதை பத்தின அப்டேட்ஸ் அடுத்தடுத்து நான் பார்த்துட்டு அந்த ஷோ பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். சோ எல்லாருக்கும் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஒரு லைஃப் அவங்கவங்க வாழ்க்கைய அவங்கவங்கள இஷ்டம் போல வாழ விடுங்க.